சூப் சீரீஸ்ல இன்னைக்கு டே 2 கிரீமி ஸ்வீட் பொட்டேட்டோ சூப் செய்யலாமா? ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க தோலெல்லாம் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கலாம். ஒரு பாட்ல கொஞ்சமா ஆலிவ் ஆயில் பட்டர் சேர்த்து சூடானதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, செலரி, வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் போல தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்ததும் இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண கிழங்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த விழுதை அப்படியே ஒரு பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிற தண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாட்டை அப்படியே அடுப்பில் வச்சு லைட்டாக சூடானதும் ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்து குடிச்சிங்கன்னா இது ஹெல்த்தியான சூப் மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டானதும் கூட.